ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம்ல, அதோட செகண்ட் டே ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் எழுந்திரிச்சிட்டேன். நல்லா இருட்டாக தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக எந்த தாட்ஸும் இல்லாமல் நம்ம என்ன வேண்டுறோமோ, மனசுக்குள்ளே என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான நேரம் இது. 3:30 to 5:30 வரைக்கும் உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எழுந்து குளித்து வீடு வாசலில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து தோஷமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பெருசாக கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ எந்த நேரமே நல்ல நேரம் இல்லை அப்படின்னும் போது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தான் வந்து குறிப்பாங்க கல்யாணத்துக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் பண்ணுறது வந்து எந்த ஒரு தோஷமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான டைமிங் அது. எழுந்த உடனே பின்வாசலில் போயிட்டு அந்த இருட்டில் அமைதியான இருக்குங்க. ஒரு குட்டி சத்தம் கூட இருக்காது. அந்த அமைதியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தண்ணிலாம் காய வச்சுட்டு வந்துடுவேன். காய வச்சுட்டு வந்த உடனே இங்கே கோலம் போட ஆரம்பிச்சேன். நான் வந்து கோலம் தான் போடுறேன். நார்மலாக போடலாம். இப்போ மார்கழி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து கலர் கோலம் பிடிக்க வேணால் பொடி கோலம் போடுவேன். மற்ற நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோலம் தான் போடுறேன். ஸோ அதனால் மாவும் நல்லா ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி காவியும் போடுவேன். எப்போவுமே வெள்ளையாக அப்படியே கோலத்தை விட்டுறக்கூடாது. ஒன்று கலராக ஆட் பண்ணும், இல்லைன்னா காவி அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கிட்டு போடுவேன். ஸோ கோலமெல்லாம் போட்டு முடிக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் போயிட்டு பூஜை வேலைக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நான் எப்படி காலையிலே பார்த்திங்கன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே பண்ணிடுவேன். ஸோ காலையில் எந்திரிக்க நான் ரெஃப்ரெஷ் ஆக, வாசல் கூட்டி, கோலம் போட, சாமி கும்பிட, இதுதான் என்னோடய டைமிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு. ஹரிபரியாக ஸ்கூலுக்கு அனுப்புறது அது இதுன்னு எந்த வேலையும் இல்லை. 9:30 மேலே தான் ஸ்கூலு. ஸோ அதுவுமே லன்ச் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் ரொம்ப லேஸியாக அப்படியே ஃப்ரீயாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட நான் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நிவ்யா யூஸ் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண உடனே எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறது ஃபேர்னஸ் க்ரீம்னால் ஹிமாலயா க்ரீம். இந்த ஹிமாலயா க்ரீம் வந்து நான் காலேஜ் டைம்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் போட்டது கிடையாது. காலேஜில் தான் அந்த மாதிரி போடுவேன். ஹிமாலயா க்ரீம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா பவுடர் அடித்த ஃபீல் இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பவுடர் போட்டால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஹிமாலயா தான் எப்போவுமே போடுவேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ கிட்டு வெட் அண்ட் வைல்டோட பிராண்டோடையது, அதை இன்னும் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஐலைனர் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் புதுசாக ஒன்று வாங்கினேன். இந்த ஐடெக்ஸாக இந்த பிராண்டு, அது வாங்கினேன். எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகுது. ஸோ போடும்போது இந்த முடியிலலாம் ஒட்டுது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிட்டு வந்து அப்படின்ட்டு ஐடெக்ஸ் பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஜல் போட மாட்டேன். ஏன்னா கண்ணு கீழெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே ஆல்ரெடி எனக்கு வந்து பிளாக் சர்க்கிள் இருக்குது. ப்ளஸ் இதுவும் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக கட்டுதுன்னு சொல்லிவிட்டு நான் போடுறதில்ல. லிப் பாம் எப்போவுமே நிவ்யா அதான் போட்டுட்ருக்கேன். சைடில் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே பேசிகிட்டே கிளம்பிட்டுருக்கேன். கிளம்புன உடனே அப்படியே வந்து நம்ம பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 விளக்கு, அந்த பஞ்சபூதத்துக்கும் நம்ம ஏற்றுற விளக்கு, அந்த 5 விளக்கும் ஏற்றிட்டு அப்படியே அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அதுவாக மலை ஏறணும், நம்ம மலை ஏற்றக்கூடாது. நம்ம காமாட்சி விளக்கு இந்த மாதிரி நம்ம ஏற்றுறதெல்லாம் வந்து கரெக்டாக 1 hour 1/2 hourக்குள்ளே மலை ஏற்றிட்டு, இந்த விளக்கு மட்டும் ஃபுல்லாக எண்ணெய் வந்து தீர்ந்து அதுவாக மலை ஏறணும். ஸோ அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணி பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. ஏர்லி மார்னிங்கே வந்து அந்த 5:30 அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பிரம்ம முகூர்த்த டைம் கிடையாது. 5க்குள்ளே 4:30க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஸோ அதுதான் நான் பண்ணுவேன். எப்போவுமே 4:30 5க்குள்ளே முடிச்சிருவேன்.
முடிச்சுட்டு ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து ஃபுட்டு போட்டுட்டு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபி குடிக்கிறது. எனக்கு ஏதாவது அது ஒரு 1 hour பார்த்திங்கன்னா சாமி சாங்ஸ் ஓடும். கனகதார ஸ்தோத்திரம், அந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் அந்த மாதிரி எல்லாமே ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்ருப்பேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்துட்டு வந்தாச்சு. நமக்கு பால் காய்ச்சிட்ருக்கோம். இது நைட்டு குப்பிட்டு காய்ச்சின பாலை காலையில் ரீஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளும் காஃபி குடிக்க போகிறோம். இந்த ரீஹீட் பண்ணுற பாலெல்லாம் சாமிக்கு வைக்கக்கூடாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எப்போ காய்ச்சிரோமோ அப்போ தான் நான் சாமிக்கு வைப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக காய்ச்சறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் அப்போதைக்கு வைக்கல. பழமும் தண்ணி மட்டும் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மட்டும் மாற்றினேன். அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ்டாக காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு குடிச்சிட்டே வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சீரியல்ஸ்லாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். பட் வந்து இனியா சீரியல் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இனியா சீரியல் வந்து முன்னாடி நாள் எபிசோடு அடுத்த நாள் வந்து இதில் போட்டுருவாங்கள்ல, அதை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா குப்பை வண்டி வந்துச்சு. ஸோ அப்படியே வந்து டஸ்ட்பினே இறக்கி விட்டு குப்பையெல்லாம் கொட்டின உடனே கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்துச்சு என்னோடய டஸ்ட்பின். ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்கிற வேலை என்னென்னா டஸ்ட்பின் க்ளீன் பண்ணுறது. ஸோ நான் என்னோடய வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே இதோட அப்படியே விலாக் மாதிரியே நான் காட்டுறேன். தனியாக க்ளீனிங் வீடியோ அப்படின்னு காட்ட முடியல. இது விலாகோடைய இப்போ 48 டேஸ்க்கு விலாக் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் காயட்டும்னு சொல்லிட்டு வெளியே வந்து டஸ்ட்பினை மாட்டி விட்டுட்ருக்கேன். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா ரூஃப் ஹேங்கரில் மேலே போயிடும், துணி எல்லாமே நீட்டாக போயிடும். இங்கே வந்து கொஞ்சம் இந்த நாங்கள் ஏதாவது ஜாமான் வாங்கணுன்னா கட்டைப்பையில் வந்து இறக்கி விடுவோம் ஒரு ஹூக்கு மாதிரி. அந்த ஹூக்குலேயே வந்து ஹேங் பண்ணி விட்டேன். அது நல்லா வெயிலில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் குப்புட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் எப்படியும் மதியம் வந்துடுவான். ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக எதாவது செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஆப்பிள் மட்டும் கொடுத்துட்டு அவனுக்கு டிஷர்ட் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவன் பவுடர், க்ரீம்ஸு, கோம்பு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அவனை எழுப்பி விட்டு அப்படியே கிளப்பி விட வேண்டியதான். காலையில் குளிச்சுட்டு வந்துட்டார். குளித்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படியேவும் வந்து அவரை கொஞ்சம் பேம்பர் பண்ணி கிளப்பி விட வேண்டியதாக இருக்கும். சில நேரம் ரொம்ப கிராங்கியாக அழுதுகிட்டே இருப்பான். இப்போ வந்து கொஞ்சம் சமத்தாக இருக்கான், அமைதியாக அவன் பாட்டுக்கு இருக்கான். இல்லைன்னா கிடுக்கிட்டுன்னு ஓடிட்டுருப்பான். அந்த பவுடர் அடிக்கும் போதெல்லாம் அடிக்கவே விட மாட்டான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் உட்காந்துருக்காரு. இப்படி தான் நாங்கள் விளையாடிட்டுருப்போம். காலையில் 8 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அவரை கிளப்பி விட்றதுக்கு. சம்டைம்ஸ்லாம் நான் போகவே மாட்டேன்லாம் அடம்பிடிப்பான். நான் 10 மணிக்கெலாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்கோம். ஏன்னா அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். ஸோ அதனாலே வந்து டிலே கூட ஆகிருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சு வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குப்பிட்டும் ரெடி ஆகிட்டாரு. அப்படியே அவங்க அப்பாவும் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. குப்பிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எடுத்து எல்லாத்தையும் வந்து அப்படியே கிளம்ஸியாக கிடக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து அது பிளேஸில் வச்சிட்ருப்பேன். அந்த வேலை தான் இருக்கும் எப்போவுமே. வந்து அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் நீட்டாகிடும் வீடு. ஸோ நான் அதுதான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேன். அப்போதைக்கு என்ன எடுக்கிறோமோ அதை திரும்ப கொண்டு போய் அதே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் சோஃபா, இந்த கவரை மாற்றுறது தாங்க எனக்கு பிரச்சனை. எப்போ பாரு கலைஞ்சு போயிடும். ஸோ அதை திரும்ப அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்து கெஸ்ட்டு வந்தால் தான் நம்ம நீட்டாக வச்சுக்கணும், யாராவது வரப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு எப்போவுமே ஒரு கால் மிதியாக இருந்தால் கூட அது கொஞ்சம் கூட கலையக்கூடாது, நீட்டாக நேராகவே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். நான் போகிறப்ப நீட்டாக இருந்துச்சுன்னா அது திரும்ப கலைஞ்சிருந்துச்சுன்னா திரும்ப அதை நீட் பண்ணி வச்சுட்டு போவேன். ஸோ அது என்னமோ என் கை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா துணி எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. முன்னாடி நாள் காஞ்ச துணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவைச்சிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது முடிஞ்ச உடனே போய் காய போட்டுடலாம், அதான் பிளான் அடுத்து. இது பார்த்திங்கன்னா நல்லா மதியானத்துக்கு மேலே. ஸோ இது ரூஃப் ஹேங்கர் பார்த்திங்கன்னா அழகாக இப்படி இறக்கி விட்டுக்கலாம். இறக்கி விட்டுட்டு ஒவ்வொரு துணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 6 ராடு வரனால நல்லா 2 பேட்சாக கூட துவைச்சி போட்டுக்கலாங்க. நல்லா பெட்ஷீட்ஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கூட துவைச்சி நம்ம காய போட்டுக்கலாம். 2 பேட்சாக துவைச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். சூப்பரான எனக்கு இந்த ரூஃப் ஹேங்கர் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து காய போடுறதுக்கு வந்து இடம் இல்லையோ இது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் போட்டது 8 feet 6 rods 5000 இருந்துச்சு. 4700
சம்திங் வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். திரும்ப நம்ம வேறு வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆனால் கூட இந்த ராட் அப்படியே நம்ம ஸ்க்ரூலாம் மாட்டி தான் இருக்கும், அதை அப்படியே கழட்டிட்டு அங்கே போய் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இப்போது எல்லாத்தையும் திரும்ப துணியெல்லாம் இன்னொரு லோடு வந்து துவைச்சேன் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து காய போட்டுட்ருக்கேன். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கரெக்டாக வெயில் வர நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா துணியை வந்து மடித்து எடுத்து வைப்பேன். ஹேங்கர்லேருந்து எடுத்து மாட்டி வைப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஈரப்பதமான ஒரு ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. ஸோ அதனால் எனக்கு அப்படி பண்ணுறது தான் பிடிக்கும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இது ஒரு ஈவினிங் மேலே 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா பார்சல் ஒரு 3 பார்சல் வந்துச்சுங்க. இந்த ஒரு 6 ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு கவர்ஸ் வாங்கினேன். ரிமோட்லாம் குப்பிட்டு வாங்கிட்டுன்ட்டு தூக்கி போட்டுடுறான், ஸோ உடஞ்சிரும் இது அப்படின்ற எல்லாமே ப்ளூடூத்துன்றனால ரொம்ப ஒன்ஸ் கீழே விழுந்துட்டாலே அது ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பவுச் வாங்கிடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த பவுச் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி அடியில் இருக்கும், கீழே விழுந்தாலும் அடிபடாது இந்த ரிமோட்டுக்கு. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். ஏன்னா எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல்ன்றனால நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிசியோட ரிமோட், இதுவுமே வந்து ப்ளூடூத், எல்லாமே ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுறதா. ஒன்ஸ் போனாலும் போச்சு அப்படின்றனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாஞ்ச் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏசி ரிமோட், இந்த 3த்துக்கும் பார்த்திங்கன்னா கவர் போட்டு வச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கினேன். பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரு கீழே க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ரெஷ்ஷை வச்சு கீழே தேய்க்கும் போது குனியும் போது பேக் பெயின்லாம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சா. அதுவும் இப்போ வந்து தண்ணி எங்களுக்கு ஒரு மாதிரி எல்லோ கலராக வருது. அதனால் என்ன பண்ணுறோன்னா அடிக்கடி அழுக்காகுது ஃப்ளோரு. ஸோ அப்போ வந்து ப்ரஷ்ஷு போடும்போது எனக்கு அப்படியே இடுப்புலாம் ஒரு மாதிரி பெயின் வரனால கொஞ்சம் லாங்காக ஹேண்டில் வச்சு ப்ரஷ்ஷு ப்ளஸ் வைப்பரோடு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் மீஷோவில். சூப்பராக இருக்குங்க இது. ஒரு சைடு ப்ரஷ் இருக்கா, இந்த சைடு அப்படியே திருப்பிட்டு வைப் பண்ணி நம்ம தள்ளி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இதுவும் மீஷோவில் தான் நான் வாங்கினேன். 200 சம்திங் அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான். நான் அடுத்து இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன் வீட்டுக்கு தேவையானது, அப்புறம் டெக்கர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்தால் ஒன்று ஒன்று நான் காட்டுறேன். ஸோ இந்த டே இதோட நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.